அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை முறிவு. இஸ்ரேல் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் மீண்டும் தீவிரமடையும் பதற்றம். மத்திய கிழக்கில் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான சமாதான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்துள்ளன. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற இந்த முக்கிய பேச்சுவார்த்தைகள் எந்த உடன்பாடும் இல்லாமல் முடிவடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் தரப்பு அமெரிக்கா தங்களின் நம்பிக்கையை பெற தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் இனி அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு தயாரில்லை என்ற கடுமையான நிலைப்பாட்டையும் டெஹ்ரான் எடுத்துள்ளது. இதற்கு பதிலளித்த அமெரிக்கா தரப்பு நல்ல நம்பிக்கையுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும், ஆனால் ஈரான் வாஷிங்டனின் நிபந்தனைகளை ஏற்க மறுத்ததாகவும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரான் மீது நடைபெறும் நடவடிக்கைகள் இன்னும் முடிவடையவில்லை என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது அந்த பகுதியில் போர் மேலும் தீவிரமடையலாம் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் லெபனான் நாட்டின் தெற்கு பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் அங்கு மனிதாபிமான சூழ்நிலை மேலும் மோசமடைந்து வருகிறது. இந்த பதற்றமான சூழ்நிலையில் லெபனான் பிரதமர் தனது அமெரிக்க பயணத்தையும் ஒத்திவைத்துள்ளார். சர்வதேச அளவில் பல நாடுகள் இந்த நிலைமையை கவனமாக கண்காணித்து வருகின்றன. மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திரும்புமா அல்லது போர் மேலும் விரிவடையுமா என்பது தற்போது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. மொத்தத்தில் அமெரிக்கா ஈரான் உறவு மோசமடைந்ததுடன் இஸ்ரேல் லெபனான் முனையிலும் பதற்றம் அதிகரித்து மத்திய கிழக்கு பிராந்தியம் மிக ஆபத்தான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.